இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க. வணக்கம். வணக்கம். வர சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. முன்னாடிலாம் நம்ம ரிக்வஸ்ட் வச்சோம்னா நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் புதுசா வரும். ஓகே, இப்ப பெருசா இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. அதனால நாங்க ரொம்ப சீரியஸா தான் கேட்கிறோம். டெய்லி கேட்கறதுனால ஏதோ கேஷுவலா கேட்கறோம்னு நினைச்சுக்காதீங்க. இது ஒரு சீரியஸான ரிக்வஸ்ட். கண்டிப்பா இந்த விஷயத்தை அவங்க சீரியஸா எடுத்து இந்த வீடியோல பாருங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு. ஓகே, நேற்று ஸ்டாலின் அவர்கள் மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுத்திருந்தாரு. மகளிர் உரிமை தொகை 3000, கோடை கால சிறப்பு தொகை அப்படின்னு 2000, மொத்தமாக 5000 ரூபாயை நேற்று கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. பல பேருக்கு இன்னும் வந்து சேரல அப்படின்ற தகவலும் வருது. ஓகே, வந்து சேர்ந்த பெண்கள் வந்து வங்கியில கியூல நிற்கிறாங்க அந்த பணத்தை வந்து எடுக்க. இதை நிறைய கட்சிகள் வந்து ஆதரிக்கிறாங்க, நிறைய கட்சிகள் எதிர்க்கிறாங்க. சில கட்சி மட்டும் வேறு மாதிரி அதை எதிர்க்கிறாங்க. ஆதரிக்கிற கட்சி நமக்கு தெரியும், கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரிக்கிறாங்க, அதை விட்டுருங்க. எதிர்க்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5000 வந்து தோல்வி பயத்தால் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்றாங்க. இது பினான்சியலா தமிழ்நாட்டை எப்படி பின்னுக்கு தள்ளும், இப்படியான காசை அள்ளி அடிக்கிறது அது சரியான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் மக்களுக்கு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் அவங்க வைக்கல. அது தோல்வி பயத்தில் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேற ஒரு கோணத்தில் வைக்கிறாங்க. இது ஃபினான்ஷியலாக தமிழ்நாட்டை பின்னுக்கு இழுத்துரும், இப்படி 5000 3000 அப்படின்னு சும்மா காசை வாரி இறைக்கும் பொழுது அது ஃபினான்ஷியலாக மக்கள் டெவலப் பண்ணாது, தமிழ்நாட்டை தான் பின்னுக்கு இழுத்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரியான நிறைய புள்ளி விவரத்தோடு அவர் ஒரு அறிக்கையை வந்து சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ 5000 ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. அதை ஒட்டி எழுதிருக்கக்கூடிய விமர்சனங்கள் எப்படி ஓவராலாக இதை பார்க்குறீங்க? அதான் இப்போ நேற்று 5000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ நேற்றே நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். இந்த மாதிரி 5000 ரூபா கொடுக்குறது, அப்புறம் பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுக்குறது, மாதம் உரிமை தொகைன்ற பேரில் 1000 ரூபா கொடுக்குறது, இதெல்லாம் என்ன மாதிரியான பாதிப்பை தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தும், என்ன மாதிரியான நிதிச்சுமையை அரசுக்கு ஏற்படுத்தும், எப்படி அரசியல் தேவைகளுக்காக எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக அரசியல் கட்சிகள் இந்த மாதிரியான வேலைகள் பார்க்குறாங்க, இதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக நேற்றும் பேசியிருக்கோம், அதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் நேற்று 5000 ரூபா கொடுத்தது பெரிய ஒரு விஷயம், பெரிய ஒரு தொகை. ஸோ அது என்ன மாதிரியான தாக்கத்தை சொசைட்டில ஏற்படுத்துது, மீடியா எப்படி அதை அணுகுறாங்க, மக்கள் எப்படி அதை பார்க்குறாங்க, அரசியல் கட்சிகள் இந்த இஷ்யூவை எப்படி அணுகுறாங்க, அறிவுஜீவிகள் எப்படி இதை பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஏன்னா சொசைட்டில என்ன இம்பாக்ட் அது ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம வியூ சொல்லிட்டோம், சொசைட்டில என்ன இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கு, அதுல என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக இது ஒரு நியூஸா கவர் பண்றதே பார்த்தீங்கன்னா 1.31 கோடி மகளிருக்கு ஜாக்பாட்னா ஏதோ பாசிட்டிவான ஒரு விஷயம், பெரிய ஒரு பம்பர் அடிச்சிருச்சு, பெரிய விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹெட்லைன்ஸ் வந்து போட்டுருக்காங்க. ஸோ இந்த ஹெட்லைனை பார்க்கும் போது 5000 ரூபாய் இப்படி கொடுக்கறது நல்லது, பாசிட்டிவான, ஆமா, ஒரு பாசிட்டிவான டோன்ல தான் நீங்க இதை கவர் பண்றீங்க. அதுவே சிக்கலான விஷயம். மோஸ்ட்லி நான் பார்த்த லெவலில் எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லையும் இந்த மாதிரி தான் கவர் பண்ணியிருக்காங்க. அதுபோக விவாதங்கள்லையும் பார்த்தோம்னா உட்காந்து எல்லாமே, இப்போ நான் ஒன்று நோட் பண்ணியிருக்கேன், டிவி விவாதங்களில் உட்காந்து பார்க்கும்போது முன்னாடிலாம் இது ஏதோ பெரிய புரட்சி மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி டிவி கொடுக்குறது, ஃப்ரீயாக கொடுக்குறது, இதெல்லாம் பெரிய புரட்சி மாதிரி முன்னாடி உட்காந்து பேசுவாங்க. நான் காலேஜ்லாம் படித்து முடிச்ச டைமில் பார்க்கும்போது அப்போ நீங்கள் நெகட்டிவாகவே அதை பற்றி பேச முடியாது. நீங்கள் நெகட்டிவாக பேசினா இவங்களுக்குலாம் கலநிலரும் தெரியல, இவங்க ஒரு முதலாளித்துவ பார்வையில் பேசுகிறாங்க, அப்படி இப்படி நம்மளை பயங்கரமாக பிராண்ட் பண்ணுவாங்க. இப்போ அப்படி ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுறது இல்லை, கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கிறாங்க. பட் இதை ஒரு பாசிட்டிவ் டோனில் தான் இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இதை ஒரு நியூஸாக கவர் பண்ணும்போது எல்லாருமே இதை பாசிட்டிவாக தான் இதை கவர் பண்ணுறாங்க. நிறையா சிக்கல்கள் இருந்தாலும் அதை பற்றிலாம் பேசாமல் இஷ்யூ பேஸ்டாக உள்ள என்ன இருக்குன்னு பார்க்காம பாசிட்டிவ் டோனில் இதை கவர் பண்ணுறாங்க. ரெண்டாவது, திமுக எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய கட்சிகள், குறிப்பாக நம்ம தாவேகா, விஜய் பார்த்தோம்னா என்னால் தான் ரூபாய் 5000 கிடைத்தது, இதுவும் ஃப்ரண்ட் பேஜ்லேயே வருது. இந்த கட்சிக்கு அரசியல் செயல்பாடே கிடையாது. இப்போ எங்கனால தான் 41 பேர் இறந்தாங்கன்னு சொல்லல, குறைந்தபட்சம் அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட எடுக்கல. அந்த 41 பேரை பற்றி இப்போ வரைக்கும் பேசல. நேற்று ஒருத்தர் இறந்திருக்காரு, அவரை பற்றியும் பேசல, நான் சொல்ற தலைவர் பேசல. ஆனால் இதுக்கு பார்த்தோம்னா அரசியல் செயல்பாடே இல்லாத ஒரு கட்சியோட தலைவர் இதுக்கு கிரெடிட் எடுக்கிறார். எங்கனால தான் 5000 ரூபாய் கிடைச்சிருக்கு, நேற்று என்னடான்னா நான் ஒரு பொலிட்டிக்கல் பாம்பு போட்டேன், அதுக்கப்புறம் தான் அதிகார பகிர்வு அப்படின்ற அந்த பிரச்சனையை பார்த்தோம்னா பூதாகரமாக இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் கிரெடிட் எடுக்கிறது.
ஒண்ணுமே பண்ணாம ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நடந்தாலும் அது என்னாலதான் நடந்தது அப்படின்ற மாதிரி அதுக்கு கிரெடிட் எடுத்துக்கிறது. திமுக இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அவங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க மக்கள் பணத்தை எடுத்து. இதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? என்னாலதான் நடந்ததுன்னா நான் வந்துட்டேன் தோல்வி பயம் வேற வழி இல்லாம கொடுக்குறாங்க. நீங்க வரீங்களோ வரலையோ அவங்களுக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து என்ன பெரிய தோல்வி பயம் இல்லைன்னா கொடுத்தா ஆகணும். ரெண்டாவது, நீங்க வந்த பிறகு அவங்களுக்கு வெற்றி தான் இன்னும் அதிகமாயிருக்கு, உறுதியாக. நீங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த வெற்றி மேல கூடிய நம்பிக்கை தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் திமுகவுக்கு. நீங்க இல்லைன்னா தான் பிரச்சனை. இப்ப நீங்க போய் கொங்கு பகுதியிலாம் போய் பேசிட்டு இருக்கீங்க பாருங்க. கொங்கு பகுதியில் நீங்க இல்லைன்னா திமுகவை தொடச்சு எறிஞ்சிருவாங்க. நீங்க கொங்கு பகுதியிலாம் நீங்க இப்படிலாம் வேலை பார்க்கறதாலதான் திமுக எதிர்ப்பு வாக்குல உடைச்சு ஒரு மாதிரி நீங்க திமுகவை கரை சேர்க்கலாம் அங்கெல்லாம். ஸோ அதனால இவரு பார்த்தோம்னா ஒண்ணு தவறான விஷயம், ரெண்டாவது இவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கும் கிரெடிட் எடுக்கிறார். அதுபோக இந்த கட்சிக்கு இலவசங்கள் பத்தின பெரிய பார்வையும் கிடையாது. இதை வந்து தேவையான ஒரு விஷயம் மாதிரி தான் பேசுறாங்க. ஏதோ ஒரே ஒரு மேடையில் மட்டும் அதை பத்தி பேசினாருன்னு நினைக்கிறேன், இந்த ரோட் ஷோல பேசினாருன்னு நினைக்கிறேன். இலவசங்களை பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் டிவிக்கே பாக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு இலவசங்கள் பத்தின கரெக்டான புரிதலும் கிடையாது, ஒரு பாசிட்டிவான விஷயமா பாக்குறாங்க, அதுக்கு கிரெடிட்டும் எடுத்துக்கிறாரு. ரெண்டாவது பார்த்தோம்னா எதிர்கட்சி தலைவர் பேசும்போதும் தோல்வி பயத்தில் 5000 வழங்கிய ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி அவரு பேசுறாரு. இதுவுமே பார்த்தோம்னா இன்ஃபேக்ட் இப்ப இங்க எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. இலவசங்கள் வந்தாச்சுன்னா இவங்க 1000 கொடுக்குறாங்க, நாங்க வந்தா 2000 கொடுக்குறேன்னு இபிஎஸ் சொல்றாரு. ஸோ அவர் இதை பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் பாக்குறாரு. அது போக இதுக்கு முன்னாடியும் ஏகப்பட்ட இலவசங்களை 2 கட்சிகளும் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணணும். என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, அரசுக்கு என்னென்ன சிக்கல்களை ஏற்படுத்துது, இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ்லாம் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்ல நீங்க பாட்டுக்கு காசு அங்கிருந்து உறிஞ்சு நிறைய டாக்ஸ் மக்கள்கிட்ட இருந்து பறிச்சு இலவசங்களை அநியாயத்துக்கு அள்ளி தெளிக்கிறீங்க. இப்ப பாருங்க, கவர்மெண்டோட ரெவன்யூ பார்த்தோம்னா திமுக ஆட்சியில ஏறக்குறைய 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப யாரோட பணத்தை நீங்க பிடுங்குறீங்க? மக்கள்கிட்ட இருந்து ஏகப்பட்ட வரிய ஸ்குவீஸ் பண்ணி வாங்குறீங்க. அதுதானே நீங்க பேசணும். அதிமுகவோட வெற்றி நான் என்னன்னு பாக்குறேன்னா, திமுக அளவுக்கு ஹெவியா டாக்ஸ் பண்ணல. ஸோ அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் பெருசா கவர்மெண்டோட அந்த வருவாய் பார்த்தோம்னா பெருசா இன்க்ரீஸ் ஆகல, அதோட ரேட் பார்த்தோம்னா ஸ்லோவா தான் இருக்கு. திமுக இந்த லாஸ்ட் ஒரு 4.5 இயர்ஸ்ல ரெவன்யூவை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா யார்கிட்ட இருந்து வரும்? அது மக்கள்கிட்ட இருந்து பறிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப அதை தானே நீங்க பேசணும். இந்த மாதிரி 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, எங்க அங்க பாருங்க இந்த ரேட் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, அந்த வரியை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, நாங்க அதெல்லாம் பண்ணவே இல்லைங்க அப்படின்னு நீங்க பேசணும். அதை விட்டுக்கிட்டு தோல்வி பயத்துல பண்ணிட்டாங்க. நம்மெல்லாம் இங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் கிடையாது. திமுகவுக்கு தோல்வி பயம் இருக்கா இல்லையா, அவங்களோட அந்த அரசியல் நகர்வுக்கான காரணம் என்ன, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இதனால மக்களுக்கு என்ன பாதிப்பு, அதை கிளியரா நீங்க பேசுங்க. இப்போ பேச வேண்டிய அந்த தார்மீகத்தையும் அவங்க இழந்துட்டாங்கல்ல, எடப்பாடியோ அல்லது மற்றவங்களோ அப்படி எப்படி பேச முடியும்? அதுக்கு உட்பட்டே நான் சொல்றேன், நீங்க இவ்வளவு ஹெவியா டாக்ஸ் பண்ணல. இன்னைக்கு இவங்க 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறாங்க, உரிமை தொகை 1000 ரூபாய் மாசம் கொடுக்குறாங்கன்னா நம்ம கிட்ட நிறைய பணத்தை உறிஞ்சு எடுக்கிறாங்க. நீங்க அந்த அளவுக்கு பணத்தை உறிஞ்சு எடுக்கல நீங்க. ஏன்னா நீங்க இந்த அளவுக்கு இலவசங்களும் கொடுக்கல, இந்த அளவுக்கு நீங்க மாசம் 1000 ரூபாயும் நீங்க கொடுக்கல. ஸோ உங்களை விட திமுக அதிகமா பணம் வாங்கியிருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தானே. நீங்க அந்த அளவுக்கு டாக்ஸ் பண்ணலையே, உங்க பீரியட்ல பெருசா எலக்ட்ரிசிட்டி பில் வரலையே. நான் உங்களுக்கு இப்ப என்னோட ஜிபே அக்கௌண்ட்டை காட்டுறேன், அதிமுக ஆட்சியில் இந்த அளவுக்கு இபி பில் வரல. ஸோ இலவசங்கள் அதிகமாக அதிகமாக உங்களோட எக்ஸ்பென்ஸும் அதிகமாகும் பொதுமக்களுக்கு. நம்ம நிறைய பணத்தை கொட்ட வேண்டி இருக்கும். அதை நீங்க சொல்லலாம்ல. அப்கோர்ஸ் நீங்க இலவசங்களுக்கு எதிராக நீங்க பேச முடியாது, ஏன்னா நீங்களே இலவசங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. அது நம்ம தமிழ்நாட்டோட சாபக்கேடு. இருக்கிற எல்லா கட்சிகளும் அதை சப்போர்ட் பண்றாங்க, என்டிகே தவிர எல்லா கட்சியும் சப்போர்ட் பண்றாங்க. பட் குறைந்தபட்சம் இதுக்குள்ள கிரிட்டிக்கலா நீங்க பேசணும்னா பேசலாம். பட் அதை நீங்க பொலிட்டிக்கலா தான் பேசுறீங்க. திமுக எங்களை பார்த்து பயந்துட்டாங்க, சரி இப்ப என்ன அதுக்கு எனக்கு என்ன யூஸ் இருக்கு அதுல? நான் என்ன பொலிட்டிக்கல் அப்சர்வரா? எனக்கு எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும்? எனக்கு ஒரு டாக்ஸ் கம்மியாகுது, இபி பில் கம்மியாச்சுன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் பாக்குறேன் கடைசியா வந்து இபி பில் கம்மியா இருக்கு, ஆனா எனக்கு ஒரு சந்தோஷத்தை விட ஒரு சந்தேகத்தை தான் அது ஏற்படுத்துது. கரெக்டா எலெக்ஷன் கிட்ட இருக்கும்போது இபி பில் கம்மியாகுது, எலெக்ஷன் முடிஞ்சா என்ன ஆகும் ஆஹா அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிக்க தோணுது. அடுத்தது பார்த்தோம்னா மகளிருக்கு ரூபாய் 5000 வழங்கி கூட்டணி கட்சிகளுக்கு செக். இதையும் பார்த்தோம்னா ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்குள்ள தான் கொண்டு வராங்க. நான் பார்த்த அளவுல எல்லா நியூஸுமே இந்த மாதிரி இது பொலிட்டிக்கலா இந்த மாதிரி ஒரு பெரிய செக் வச்சிருச்சு, கூட்டணி கட்சிகளால இனிமேல் வெளில போக முடியாது, ஏன்னா திமுக இப்ப 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா ஜெயிக்கிறது உறுதி, அப்ப கூட்டணி கட்சிகளை நீ வழிக்கு வந்துருவாங்க.
ஒரு சைடில் பொலிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறாங்க, இன்னொரு சைடில் எதிர்கட்சிகள் பார்த்தோம்னா அவங்களும் இதை வந்து பொலிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறாங்க. மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு இதை எதிர்த்து இந்த அலைக்கு எதிராக போகிறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அவங்க இதை பாசிட்டிவாக ஜாக் பாட் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சிக்கலே என்னன்னு பார்த்தோம்னா கிரிட்டிக்கலாக நம்ம இந்த இஷ்யூவை அணுக மாட்டேங்கிறோம். இது நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பணத்தை கவர்மெண்ட் செலவழிக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் அவங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணும் இல்லையா? இப்போ நான் மாதம் 1 லட்ச ரூபாய் நீங்க செலவழிக்கிறேன், நாளைக்கு 2 லட்ச ரூபா செலவழிக்கிறேன்னா அப்போ நான் என்ன பண்ணணும்? என்னோட இன்கம் நான் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் என்னால் 2 லட்ச ரூபா செலவழிக்க முடியும். கவர்மெண்ட்டும் அதே மாதிரி தான். நேற்றை விட நீங்கள் நிறைய செலவழிக்கிறாங்க, ஏகப்பட்ட இலவசங்களை அப்படி இப்படி தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய இன்கம் இன்க்ரீஸ் பண்ணும். நேற்றை விட ரெவென்யூவை கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணும், வருவாயை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ வருவாயை இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணுவாங்க? மக்களை பிடிச்சி நசுக்கி புழிஞ்சு எடுப்பாங்க. இப்போ நம்ம ஏகப்பட்ட டேக்ஸை நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் ஹெவியாக ஸ்குவீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் காசு இல்லாதவன்ட்டு போய் நீங்கள் இன்னும் டேக்ஸ் எதுன்னு போட்டிங்கன்னா வெறுத்துருவாங்க, அவங்க உங்களுக்கு எதிராக முரட்டுத்தனமாக திரும்பிடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மிடில் கிளாஸை ஹெவியாக டேக்ஸ் பண்ணுறீங்க, அப்பர் மிடில் கிளாஸை ஹெவியாக டேக்ஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸை ஹெவியாக டேக்ஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது? மிடில் கிளாஸ் பெருசாக வளராது. மிடில் கிளாஸ் தானே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சேவிங்ஸ் எடுத்து நாளைக்கு பிஸ்னஸ்லாம் பண்ணணும். அப்போ மிடில் கிளாஸ் நாளைக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக மாட்டாங்க. அப்பர் மிடில் கிளாஸும் பார்த்தோம்னா அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் ஈடுபட்டிருப்பாங்க, அவங்களுக்கும் பெருசாக ஸ்கோப் இருக்காது, பிஸ்னஸ் டெவலப் ஆகாது. சொசைட்டி அப்படியே ஒரு தேக்க நிலைக்கு இவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக இவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இப்போ அரப் ஸ்ப்ரிங் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 2010 அந்த 2010s ஸ்டார்டிங்கில் நடந்தது. மிடில் ஈஸ்டில் நிறையா புரட்சிகள், நார்த் ஆப்பிரிக்காலையும் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகள்லையும் புரட்சி ஏற்படுது. நிறைய நாடுகளில் அரசியல் மாற்றம் அங்கே ஏற்படுது. மன்னராட்சியை தூக்கி போட்டு டெமோக்ரஸிஸ் உருவாகுது. ஈஜிப்டில், டுனிஷியாவில் இந்த மாதிரியான நாடுகள்லாம் ஏற்படுது. அப்புறம் சிரியாலெலாம் பெரிய ப்ரொட்டஸ்ட்லாம் வந்தது. நிறைய நாடுகளில் அந்த ப்ரொட்டஸ்ட்லாம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பெரிய மன்னர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, மக்களுக்கு கேஷை வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, டைரக்ட் அக்கௌண்ட்ஸுக்கு கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. சேலரிஸை 2 மாத சேலரிலாம் கொடுத்தாங்க. அப்புறம் வீடுகள் நிறைய பேருக்கு ஃப்ரீ அனௌன்ஸ் பண்ணாங்க நிறைய நாடுகள். சவுதி அரேபியாலாம் இந்த விஷயத்த பண்ணாங்க. ஸோ சிஸ்டம்ல சிக்கல் இருக்கு. சவுதி அரேபியாவில் என்ன, மன்னர் உட்கார்ந்துருக்காரு, மன்னராட்சிக்கு எதிராக சாதாரண மக்கள் கொந்தளிச்சு எந்திரிக்கிறாங்க, வராங்க. அதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு. ஒரு மன்னருக்கு என்ன உரிமை இருக்கு அதிகாரத்தில் உட்கார்றதுக்கு? நீ மன்னர்ன்றதுக்காக அதிகாரத்தில் உட்காருவியா? ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு ஐடியாலஜி இருக்கு. மன்னராட்சியை முடிவு கொண்டு வரணும், டெமோக்ரஸியை பில்ட் பண்ணணும். இதெல்லாம் மையமாக வச்சு ஒரு அரப் ஸ்ப்ரிங் கிரியேட் ஆகுது. அது வலுப்பெறுவதற்கான காரணம் என்னன்னா, பெரிய ஏழ்மை வந்து களத்தில் இருக்கு, மக்கள் கோவத்தில் இருக்காங்க, சாப்பாடு இல்லை, எல்லாம் வராங்க. ஸோ இந்த மன்னர்களும் இந்த அதிகார வர்க்கமும் என்ன பண்ணுறாங்க? சிம்பிளாக பணத்தை அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக அந்த பாயிலிங் பாயிண்ட்டை அப்படியே கொஞ்சம் ஒரு கொதிரிலே சொசைட்டி இருக்குது, அதை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க? அப்படியே பணத்தை தூக்கி போடுறாங்க. இதுதான் இங்கேயும் நடக்குது. இங்கேயும் பார்த்தோன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய டென்ஷன்ஸ் வந்து கிரவுண்டில் இருக்குது. ஸோ இது வெடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக 5000 ரூபா 3000 ரூபா பொங்கலுக்கு, மாதம் 1000 ரூபா. ஸோ எப்படி அந்த மன்னராட்சி முறையை உடையாம பாதுகாத்துக்கிறதுக்காக அங்க சவுதி அரேபியாவில் காசை கொடுக்குறாங்களோ, இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே ஏறக்குறைய மன்னராட்சி தான் நடந்துட்டு இருக்கு, ஏறக்குறைய ஒரு மன்னராட்சி தான் நடந்துட்டு இருக்கு, ஏறக்குறைய ஒரு கரப்டான ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. இதை மட்டும் சொல்லலை, இதுக்கு முன்னாடி இருந்ததும் ஏறக்குறைய அதே தான். அவங்களும் கரப்டான ஆட்கள் தான், ஒன்றும் உத்தமர்கள்லாம் கிடையாது. ஸோ இந்த சிஸ்டம் நீங்க பாதுகாத்துக்கிறதுக்காக என்ன பண்றீங்கன்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க பணத்தை கொடுத்து அதை டெம்பரரியா அதை செட்டில் பண்றீங்க. ஸோ நம்மளை கொஞ்சோண்டு காசை கொடுத்து அமைதிப்படுத்துறது. இப்போ ரோமில் பார்த்தோம்னா சர்ச் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பிரெட்டு கொடுப்பாங்க. பிரெட் ஏன் கொடுக்குறது? ஏழைகள் மேலே பெரிய அக்கறையா என்ன? சாப்பாடு இல்லைன்னா வெடிச்சிடுவாங்க, திரும்பிடுவாங்க உங்களுக்கு எதிராக. ஸோ குறைந்தபட்சம் சாப்பாடை கொடுத்து ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ எல்லாத்துக்கும் பிரெட்டு கொடுக்குறது, இந்த விஷயங்கள் தான். இன்னைக்கு மாடர்ன் சொசைட்டியில் அது வேற மாதிரி நடக்குது. மாதம் மாதம் கேஷ் டிரான்ஸ்ஃபர். நான் பிரெட்டாக கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு வேணா நீங்க வேற ஏதாவது கூட சாப்பிட்டுக்கோங்க. இப்போ இது நம்ம சொல்றோம், ஆனா கிரவுண்ட்ல மக்கள் இந்த 5000 ரூபாய் எப்படி பாக்குறாங்கன்னு ஒரு இது இருக்குல்ல. மக்கள் வந்து இதை நான் பார்த்த வரைக்கும் இது கொஞ்சம் பாசிட்டிவா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஃபினான்ஷியலா தமிழ்நாட்டை பின்னுக்கு இழுக்குது, இது ஜெயிக்கிறதுக்காக திமுக கொடுக்குறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ள அவங்க போகவே இல்லை. 5000 ரூபாய் இன்னைக்கு எனக்கு வந்திருக்கு, அதை வச்சு நான் இன்னைக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றதுல தான் அவங்க திங்க் பண்றாங்க. அப்போ
கிரவுண்ட்ல இது பாசிட்டிவா தானே ஒர்க் ஆகிட்டு இருக்குன்ற. கரெக்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி ரோமில் சர்ச் வந்து பிரெட்டு கொடுக்குறாங்க மக்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு பிரெட் வாங்க கூட பணம் இல்லை. ஸோ குறைந்தபட்சம் நான் உயிர் வாழணும்னா எனக்கு உணவு தேவை, அதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக பிரெட் வாங்கும்போது இது நாட்டோட நிதிநிலைக்கு நல்லதா, நம்ம நாட்டோட எதிர்காலத்துக்கு நல்லதானலாம் அனலைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க எனக்கு பிரெட் வேணுன்ற இடத்துல இருக்காங்க. அப்போ கிடச்சிதுன்னா ரைட்டு வாங்கிட்டு போக வேண்டியதான் அப்படின்ற இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. இல்லை இது தவறான ஒரு பாலிசி, இதை பண்ணக்கூடாது, இது தவறான பாலிசின்னு பேசுகிறவன் யார் பேசுவான்? ரோமில் இந்த மிடில் கிளாஸ் வேணா பேசியிருப்பான். ஆனால் சாதாரண மக்களுக்கு அது தேவை இருக்குது. ரோமில் 50% மக்களுக்கு அன்றைக்கி தேவை இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம சொசைட்டியும் இன்னைக்கு. இதில் சிக்கலே என்னன்னா, நம்ம யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம மக்களை இந்த இடத்துக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க, இந்த இடத்துலயே அவங்க வச்சிருக்காங்க, இங்கேயே வச்சுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. அதான் நான் சொல்ல வந்தேன், நீங்கள் நிஜமாவே அவங்கள மீட்டெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணணும். பிஸ்னஸ் வளர்வதற்கான நல்ல ஸ்பேஸை கிரியேட் பண்ணணும். அப்போ மிடில் கிளாஸ் நிறைய பேர் அவங்களோட சேவிங்ஸ் எடுத்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, புது புது தொழில் ஆரம்பிப்பாங்க, இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வரும், நிறைய வேலை வாய்ப்புகள் கிரியேட் ஆகும். அப்போ நேச்சுரலாகவே பாவர்ட்டி இருக்காது. அரசு சார்ந்தும் இருக்க மாட்டாங்க. அரசோட இந்த 5000 ரூபா பணத்தை நம்பியும் இருக்க மாட்டாங்க. பொங்கலுக்கு அரசு நம்ம கரும்பு தரணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நம்ம டக்கு டக்குன்னு அதை யூஸ் பண்ணி வளர்ந்துடலாம்னு யோசிப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்றாங்க, பிஸ்னஸ்லாம் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துடுறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, நீங்க இந்த அடிமை நிலையிலேயே இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க. நம்ம தள்ளப்படுறோம். மிடில் கிளாஸும் காலி ஆகுறாங்க, அப்பர் மிடில் கிளாஸும் காலி ஆகுறாங்க, ஏழை மக்களையும் மேலே நீங்க வளர்த்து விடுறது இல்லை. அரசு சார்ந்தே இருக்கிற மாதிரி நீங்க ட்ரெயின் பண்ணிடுறீங்க அவங்களையும். ஸோ இது ஒரு விதமான ஒரு மாடர்ன் ஸ்லேவரி, மக்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு சிஸ்டமை நீங்க கிரியேட் பண்ணி வைக்கிறீங்க. இதனால ஒரு பிரயோஜனமும் யாருக்கும் கிடையாது. ஸோ அதனால மக்களுக்கு அஃப்கோர்ஸ் புரியாது தான், டெம்பரரியா நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது, அந்த டெம்பரரி ரிலீஃப்னா நான் என்ன ஆகும்னு யோசிப்பாங்க. அது தப்பே கிடையாது, அப்படிதான் அவங்க யோசிக்கணும். பட் இருந்தாலும் நமக்கு அதுக்கு பொறுப்பு இருக்கு, இதை பத்தி பேச வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஓகே, இப்போ சீமான் அவர்களுடைய அறிக்கையில் வந்து 5000 ரூபாய் கொடுத்துட்டு 5 வருஷத்துக்கு கொள்ளடிக்க பார்க்குறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை திமுக மீது வச்சிருக்காரு. அப்புறம் தமிழ்நாட்டுடைய கடன் எவ்வளோ இருக்கு, வருமானம் எவ்வளோ குறைவாக இருக்கு, இந்த சூழலில் வந்து நீங்கள் இவ்வளோ வெறும் காசை அள்ளி இறைச்சிக்கிட்டு இருக்கீங்க மக்கள்கிட்ட அப்படின்றது எவ்வளோ பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு சில புள்ளிவரங்கள்லாம் கொடுத்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? சிம்பிளான விஷயம் அதே தான். இப்போ நான் சொன்னேன்ல, அரப் ஸ்பிரிங் காலகட்டத்தில் மன்னராட்சி நடக்கக்கூடிய நாடுகளில் எதுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க? மக்களுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணல, என்னோட அதிகாரத்தை நான் தக்க வச்சுக்கணும். நான் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணலன்னா என்ன பொழந்துருவாங்க, என் அதிகாரத்தை முடிவு கொண்டு வந்துருவாங்க. கடாஃபிக்கெலாம் ஆச்சு பாருங்க அந்த டைமில். ஸோ அப்போ அவங்களுக்கு பயம் வருது, என்னோட ஆட்சி அதிகாரம் என் கையை விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நாளைக்கு என்னோட குழந்தை பவருக்கு வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, என்னோட ஆட்சி முடிஞ்சதுன்னா கஷ்டம். ஸோ இதை நான் தக்க வச்சுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், பணத்தை நான் விட்டு எறிவேன். நார்மல் டைம்ல விட்டு எறிய மாட்டேன். எனக்கு என்னோட அதிகாரத்தை தக்க வைக்க முடியுமா முடியாதான்ற ஒரு சந்தேகம் வரும்போது அதை சரி செய்யறதுக்காக தான் நான் பணத்தை செலவழிக்கிறேன். இங்கேயும் அதே தானே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான், சீமான் அவர்கள் அறிக்கையில குறிப்பிட்ட மாதிரி தான், 5000 ரூபாய் எனக்கு கொடுத்துட்டு அடுத்த 5 வருஷம் கொள்ளையடிக்கலாம். இன்னொரு 5 வருஷம் அதிகாரத்தை என் கையில வச்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நான் ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறேன். அதுவும் யாரோட 5000 ரூபாய்? மக்களோட 5000 ரூபாய். அது மக்கள்கிட்ட இருந்து தான் நீங்க பணத்தை வாங்கி மக்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க. ஒரு செக்ஷன் மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறீங்க, இன்னொரு தரப்பினருக்கு அதை நீங்க விநியோகம் பண்றீங்க. இதுல ஒன்றும் பெரிய புத்திசாலித்தனம்லாம் கிடையாது. இது பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக், பெரிய ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு? ஜாக்பாட். ஆமா, ஜாக்பாட். இதுல உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து இன்னொருத்தன் பாக்கெட்ல போடுறதுக்கு என்ன பெரிய புத்திசாலித்தனம் தேவை? இதை யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ அரசு ரொம்ப கிளவரான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பில்ட் பண்ணி, நிறைய நிறுவனங்களை வர வச்சு, டூரிசம் எல்லாம் பில்ட் பண்ணி அப்படி ரெவென்யூ நிறைய வாங்குறாங்கன்னா சூப்பர் அரசு, பலே திட்டங்கள்ப்பா, சூப்பர் நம்ம பாராட்டலாம். இங்க ஒண்ணுமே இல்லை, இங்க இருந்து காசை வாங்கி அங்க உள்ள வைக்கிறீங்க. இதுக்கு என்ன பெரிய புத்திசாலித்தனம் வேணும்? இதை யார் வேணாலும் பண்ணலாம், நீங்களும் பண்ணலாம், நானும் பண்ணலாம். இது என்ன பெரிய திராவிட மாடல் இது? ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, என்டிகே மட்டும்தான் அதை கிரிட்டிக்கலா அணுகுறாங்க. ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க, ஃபினான்ஷியலா என்னென்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, நமக்கு கடன் சுமை எந்த அளவுல இருக்கு. இப்போ பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்டே நம்ம ஹெவியா பே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்கிட்டோம்னா அரௌண்ட் 14% இன்ட்ரெஸ்ட்டுக்கே போயிட்டு இருக்கு. எக்ஸ்பெண்டிச்சர்ல அது 14%னா நம்ம ஓவரால் ரெவன்யூல பார்த்தோம்னா அது இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ அதனால தான் அந்த என்டிகேயோட அறிக்கையில் 20% என்னமோ போட்டுருந்தாங்க நினைக்கிறேன். ஸோ அவங்க ரெவன்யூல கேல்குலேட் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன். நம்ம ஸ்டேட் கவர்மெண்டோட வருவாயிலன்னு பார்க்கும்போது 20% இன்ட்ரெஸ்ட்டுக்கே போகுது. ஸோ இந்த லட்சத்தில் நம்ம இருக்கும்போது நீங்கள் என்ன யோசிக்கணும், இந்த 6500 கோடி ரூபாவை நம்ம எப்படி செலவழிக்கணும்? அந்த கடனை அடைக்கிறதுக்கு செலவு பண்ணணும். கடன் அடைக்க நம்ம செலவு பண்ணோம்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். தேவையில்லாம இன்னொருத்தனுக்கு நம்ம பணத்தை வீணடிக்க தேவையில்லை. ஆனால் அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது.
இப்போ நான் பர்சனலாக கடன் வாங்கினா அப்படி தானே யோசிப்பேன். எனக்கு கடன் இருக்கு, மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் நிறைய போய்கிட்டே இருக்கு, திடீர்னு எனக்கு ஒரு 50,000 ரூபா போனஸ் தான் கிடைக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அதை ஓகே, அந்த கடனை முதல்ல அடைப்போம். தேவையில்லாம மாசம் மாசம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி. அப்போ அந்த கடன் அடைக்கிறதுக்கான வேலையை தானே பார்ப்பேன். ஒரு இண்டிவிஜுவல் நம்ம அப்படிதான் யோசிப்போம். ஆனா இவங்க எப்படி யோசிக்கிறாங்க? அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா இது அரசு பணம் தானே. இன்ட்ரெஸ்ட் என்ன இவங்களா பே பண்றாங்க? கவர்மெண்ட் தானே பே பண்ணுது, நம்ம தானே பே பண்றோம். அதையும் சொல்லுவாங்க நம்ம அறிவுஜீவிகள், பொருளாதார நிபுணர்கள்லாம். உனக்கு என்ன வந்தது, நீ அதை பத்திலாம் கவலைப்படுறாங்க? என் பணம், நான் தான் கவலைப்படவே கூடாது. ஆமா, உனக்கு ஏதாவது பிரச்சனை வருதா, வாண்டியா கடன் கேட்டாங்க. ஆனா டாக்ஸ் பே பண்றது நம்ம தான். கமர்ஷியல் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், வாட்டருக்கு, இபிக்கு எல்லாம் நம்ம தான் பே பண்ணுவோம். ஆனா நீ ஏன் கேட்குற, உனக்கு என்ன வந்தது, நக்கலா நம்மளே பார்த்து கேட்கறது. அந்த ஆட்டிடியூட் மனசுல இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா வெளியிலயும் அரகண்டா வெளியே வருது பாருங்க. உனக்கு என்ன வந்ததுன்னு கேட்க தெரியுது பாருங்க. அந்த அளவுக்கு இவங்க இருக்காங்க. ஸோ இங்கதான் நமக்கு சிக்கல் இருக்கு. அதனால மக்களுக்கு புரிதல் இல்லை தான். நான் மக்களை குறையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா சிக்கல்களும் நிறைய இருக்கு அவங்களுக்கு. நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க, ஒவ்வொரு கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம அவங்களை ஜட்ஜும் பண்ணக்கூடாது. ஆனா அரசியல் கட்சிகள் இதை பேசணும். அரசியல் கட்சிகள் இதை பேசணும். இதை பேசலைன்னா என்ன ஆகும்னா இந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும். இந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களோட இண்டஸ்ட்ரீஸும் வீக்கா இருக்கும், மக்களுக்கும் அரசுகிட்ட போய் பணம் கேட்க முடியாது. ஏன்னா அரசும் திவாலாகி போன கண்டிஷன்ல இருக்கும். அப்ப ஒரு பாயிண்ட் வரும்போது நம்ம ஒரு பெரிய சிக்கல்ல கண்டிப்பா மாட்டிதான் ஆகும். சோவியத் யூனியன் இப்படிதான் கொலாப்ஸ் ஆச்சு. இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் சர்வைவ் ஆகாது. கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து என்னென்னவோ பொருளாதாரம்லாம் பேசுறாங்க, சோசியலிஸ்ட்ன்றாங்க, என்னென்னவோ பொருளாதாரத்தெல்லாம் முன்வைக்கிறாங்க. அப்படி முன்வைக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு இப்படியான காசு அள்ளி இறைக்கிற விஷயம் வந்து பின்னடைவு ஏற்படுத்தும். இது அவங்க பாசிட்டிவா தான் பார்ப்பாங்க, பாசிட்டிவா தான் பாக்குறாங்க. கம்யூனிஸ்டுகள் அதை பாசிட்டிவா தான் அறிக்கையெல்லாம் விடுறாங்க. அப்படியா? கட்சியில் விடுறாங்க, அதை நான் பார்க்கல. ஆனா டிவியில பார்க்கும்போது நிறைய கம்யூனிஸ்ட் நண்பர்கள் அதை சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்க, அறிக்கை விட்டுருக்காங்க. அவங்க பாசிட்டிவா தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல இதை கவர்மெண்டோட ஒரு வேலையா தான் அவங்க பாக்குறாங்க. ஆனா பொருளாதாரத்தை பத்தி பேசக்கூடிய தெரியாது. இது இப்ப யுஎஸ்எஸ்ஆர் ஏன் கொலாப்ஸ் ஆச்சு? ஒரு பாயிண்ட்ல ஆயில் பிரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது இன்டர்நேஷனல் ஆயில் மார்க்கெட்ல. ரஷ்யாக்காரங்க நிறைய எண்ணெய் உற்பத்தி பண்றாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, ரஷ்யாவோட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுது, நிறைய பணம் கவர்மெண்ட்டுக்கு வர ஆரம்பிக்குது. கவர்மெண்ட்டுக்கு நிறைய பணம் வரும்போது என்ன பண்றாங்க, இவங்க எல்லாம் நிறைய பணத்தை செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சலுகை அந்த சலுகை, நம்ம திராவிட மாடல் மாதிரி நிறைய அடிச்சு தூக்குறாங்க. ஆனா ஆயில் பிரைஸ் ஏறிக்கிட்டே இருக்காதுல்ல. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல பட்டுன்னு பிரைஸ்லாம் கிராஷ் ஆகுது. ஆயில் பிரைஸ் கிராஷ் ஆகும்போது இவங்க கிட்ட பணம் இல்லை. ஒன்ஸ் நீங்க ஒரு இலவசத்தை கொடுத்து பழகிட்டீங்கன்னா ரிவர்ஸ் போக முடியாது. நாளைக்கு நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அது பயங்கரமான ரியாக்ஷனை ஏற்படுத்தும். ஸோ மக்கள் கிட்ட நல்ல செல்வாக்கான தலைவர்களாக நம்ம இருக்கணும், நமக்கு நல்ல பாப்புலாரிட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப நிறைய பணமும் கையில இருக்கு. ஆனா படால்னு ஆயில் பிரைஸ்லாம் கிராஷ் ஆகும்போது சிக்கிக்கிறாங்க. வெனின்சுவேலா ஹியூகோ சாவேஸ் அதை தான் பண்ணாரு. ஹியூகோ சாவேஸ் உயிரோடு இருந்த வரைக்கும் பார்த்தோன்னா வெனின்சுவேலா மாடலை பார்த்தீங்களா, அச்சா புச்சாம்பாங்க. வெனின்சுவேலா அப்படி பண்ணிட்டாங்க, இது ஃப்ரீ, அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு, சப்சிடியில கொடுக்குறாருன்னா பயங்கரமா இங்கே உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நான் காலேஜ்லாம் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா சில இடதுசாரிகளுக்கான மேகசின்ஸ்லாம் இருக்கு, ஃபேமஸான மேகசின்ஸ். இப்போ கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. அதெல்லாம் பயங்கரமா பூஸ்ட் கொடுப்பாங்க வெனின்சுவேலாவுக்கும் ஹியூகோ சாவேஸுக்கும். ஒன்றும் கிடையாது, ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சப்ப அந்த ரெவென்யூ எடுத்து இவங்க இது அதுன்னு தூக்கி போடுறது. அதுக்கப்புறம் இவரு இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்களே, நிக்கோலஸ் மடூரோ வந்ததுக்கு அப்புறம் ஆயில் பிரைஸ் கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ வெனின்சுவேலால ஹியூகோ சாவேஸ் ஒன்றும் பெரிய மந்திரம்லாம் ஒன்றும் பண்ணல. அவருக்கு ஆயில் மணியை வச்சு விளையாண்டார் அவரு. மடூரோவுக்கும் அந்த மாதிரி விளையாட முடியல, மாட்டிக்கிட்டாரு. ஸோ இதுதான் இங்கேயும் சிக்கல். நமக்கு இந்த லாஸ்ட் ஒரு 30 years பயங்கரமான growth இருந்தது எக்கானமியில். அது ஏதோ இவங்களோட பெரிய புத்திசாலித்தனத்திலாம் கிடையாது. குளோபலா பெரிய growth இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் நல்லா படித்த மக்கள்லாம் இருக்காங்க. ஜென்ரலாகவே நம்ம என்னைக்கும் மற்ற நம்ம நாட்டில் கூடிய மற்ற மக்களை விட கொஞ்சம் வளர்ந்தவங்களா தான் இருந்திருக்கும், மற்ற ஸ்டேட்ஸை விட. ஸோ அப்படி இருக்கும்போது நேச்சுரலாக இண்டஸ்ட்ரியலைசேஷன் டேக் ஆஃப் ஆகும்போது இங்கே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வருது, நல்ல growth நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த growth எப்பவுமே இருந்துகிட்டே இருக்காது. இன்னைக்கு குளோபலா நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய டிஸ்ட்ரப்ஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு, ஏஐலாம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுக்கும். எந்த பொருளாதாரமும் ஸ்மூத்தா இப்படியே ஏறி போய்கிட்டே இருக்காது. இப்படி ஏறும், இப்படி இறங்கும், இப்படி ஏறும், இப்படி இறங்கும், இப்படிதான் போகும். ஸோ அது அப்படி இறங்கும் போது உங்ககிட்ட நிறைய செலவு இருக்கும், ஆனா உங்களோட இன்கம் கம்மியா இருக்கும்.
இப்ப ஏறி போறனால பிரச்சனை இல்லை உங்களுக்கு. 11% growth இருக்கு, நிறைய ரெவன்யூ அங்க வருது, மக்களையும் ஸ்குவீஸ் பண்ணி வாங்க முடியுது. ஆனா எக்கானமி இப்படியே கீழே டவுன் டவுன் ஸ்டார்ட் ஆகுது இல்ல, அது ஸ்டார்ட் ஆகும்போது உங்ககிட்ட இந்த மாதிரி கையில பணம்லாம் இருக்காது. அப்ப நீங்க உறுதியாக சிக்குவீர்கள். நீங்க இப்ப இந்த லாஸ்ட் ஒரு 5 years சொன்ன மாதிரி ஸ்டேட்டோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க 2 மடங்கு. அப்ப நிறைய ஸ்குவீஸ் பண்ணி பணத்தை எடுக்கிறீங்க. நாளைக்கு பொருளாதார வீழ்ச்சியில தமிழ்நாடு இருக்கும்போது அந்த பணத்தை நீங்க அப்படிலாம் ஈஸியாலாம் வாங்கிட முடியாது மக்கள்கிட்ட இருந்து. அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களோட அந்த ஃப்ரீ பீஸ்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கான தேவையும் அதிகரிச்சிருக்கும் அப்ப. ஸோ இந்த சிஸ்டம் அப்ப தாங்காது. அதுதான் சிக்கல். ஒன்ஸ் நீங்க ஒருத்தனுக்கு ஃப்ரீயா ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா ரிவர்ஸ் போக முடியாது. இது கம்யூனிஸ்டுகளுக்கு புரியாது. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுல ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் அரசு தான் தீர்வுன்னு நினைப்பாங்க. அரசு அதை பண்ணும், அரசு இதை பண்ணும், அவங்களுக்கு இந்த சலுகைகள் பண்ணி தரணும், அந்த சலுகைகள் பண்ணி தரணும். அரசுக்கு எங்கிருந்து பணம் வரும்? அரசுக்கு என்ன வானத்துல இருந்தா பணம் வரும்? கம்யூனிஸ்டுகளுக்கு இது புரியவே புரியாது. எல்லாத்தையும் அரசு பண்ணும்பாங்க. அரசு ஒரு இன்எஃபிஷியன்டான மெக்கானிசம். அது கவர்மெண்ட்ன்றது இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, எது எஃபிஷியன்டா இருக்கும், எது இன்எஃபிஷியன்டா இருக்கும்? ஒரு அரசு ஸ்கூலுக்கு போங்க, ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு போங்க, எது எஃபிஷியன்டா இருக்கும், எது இன்எஃபிஷியன்டா இருக்கும்? ஒரு அரசு பேங்குக்கு போங்க, ஒரு பிரைவேட் பேங்குக்கு போங்க, எது எஃபிஷியன்டா ஃபங்க்ஷன் ஆகும், எது இன்எஃபிஷியன்டா ஃபங்க்ஷன் ஆகும்? அப்ப அரசுன்ற இன்ஸ்டிடியூஷனே ஒரு வீக்கான இன்எஃபிஷியன்டான சிஸ்டம். ஸோ அவங்கிட்ட போய் எல்லாத்தையும் அவனே பண்ணணும்னு நினைச்சா பிரைவேட்டா பண்ணா கூட கொஞ்சம் எஃபிஷியன்டா பண்ணுவான். நீங்க ஏகப்பட்ட பணத்தை கவர்மெண்ட்டை கொடுத்த பிரச்சனையெல்லாம் கவர்மெண்ட் தீக்கணும்னு நினைச்சீங்கன்னா கவர்மெண்ட் இன்எஃபிஷியன்டா தான் இருக்கும். வெனிசுவேலாலையும் அப்படிதான், ரஷ்யாலையும் அப்படிதான், இந்தியாலையும் அப்படிதான், யூஎஸ்லயும் அப்படிதான். யூஎஸோட வெற்றி என்னன்னா கவர்மெண்டோட ரோலை கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. அதனால யூஎஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. வெனிசுவேலால எல்லாமே கவர்மெண்ட் கையில இருக்கு, அதனால கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகுது. ஸோ அதனால கவர்மெண்ட்டை இருக்க வேண்டிய இடத்துல உட்கார வைக்கணும். கவர்மெண்ட்டுக்குன்னு ரோல் இருக்கு. லா அண்ட் ஆர்டரை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க, டிஃபென்ஸை பார்த்துக்கோங்க, ஹெல்த் கேரை கொடுங்க. ஏன்னா ஹெல்த் கேர்லாம் ரொம்ப அவசியமானது. எஜுகேஷன் கொடுங்க. அதை தாண்டி நான் மாசம் 1000 ரூபா கொடுப்பேன், நான் சம்பாதிக்க வேண்டிய படத்தை கவர்மெண்ட்டே கொடுப்பேன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் ஃப்ரிட்ஜு கொடுப்பேன், மிக்சி கொடுப்பேன், டிவி கொடுப்பேன், இதெல்லாம் உங்க வேலையா? இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சிக்கல் தான். கவர்மெண்ட் என்ன செய்யணுமோ அந்த வேலையை மட்டும் செய்யணும். பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மூணு பக்கத்துக்கிட்டீங்க. நன்றி.